இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரே மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவையா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். அந்த வேரியபிளை தவிர வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலினாமியல் எக்ஸ்பிரஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ முதல் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்க அப்படின்னா 3x² - 2x + 1. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க. அடுத்தடுத்தும் எக்ஸே தான் இருக்குது, ஒரே வேரியபிள் தான் இதில் இருக்குது. எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரே மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை, அதாவது ஒரே வேரியபிள் இருக்கக்கூடிய பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் பாருங்களா, y³ + 2 × √3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இது ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் தான். ஏன்னா இதில் இரண்டு உறுப்பு இருக்குங்கிறதுனால இதை வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அதனால் இதுவும் என்னென்னு சொல்லலாம், ஒரே மாறியில் அமைந்துள்ள பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் சம்மில் 2 செக்ஷன் இருக்கு பாருங்களேன், A, Bன்னு 2 சம் இருக்குது. இதில் A அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா x - 1/xன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா x - x பவர் -1 அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ இந்த x பவர் -1 அப்படிங்கிறது ஒரு முழு எண் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையாக இருக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா √3t + 2t அப்படின்னு இருக்குது. இதை வந்து எப்படி மாற்றி எழுதலாம், நீங்கள் சம்மில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். √3t + 2t அப்படிங்கிறத t⁻1/3, அதாவது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு 1/3ன்னு எழுதலாம் பவரில், ப்ளஸ் 2tன்னு எடுத்து எழுதுகிறோம். இதோட அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீயோட அடுக்கு வந்து ஒரு முழு எண்ணாக கிடையாது. அதனால் இதுவும் வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸு, ஒய்யு, இசட். 3 வேரியபிள் இருக்குது பாருங்கள், x³ + y3 + z⁻6. இதில் 3 மாறிகள் இருக்கிறதுனால இது 3 மாறிகள் உள்ள பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த x² மற்றும் எக்ஸின் கெழுக்களை, அதாவது கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் எக்ஸாம்பிள் பாருங்களேன், x³ + 4x² - 3x + 2. இதில் x² x இதோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்து எழுத போகிறோம், கெழுவை எடுத்து எழுத போகிறோம். இப்போ x² கெழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x² எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட கெழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது எக்ஸோட கெழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளோட முன்னாடி இருக்கிற இந்த சிம்பிளோட சேர்த்து எழுதணும், -3, அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ x² மற்றும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த சம் 2 பார்ப்போம். √5x + 2. இதில் x² அப்படிங்கிற ஒரு இது இல்லை, அதனால் அந்த இடத்த என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம கெழுங்கிற இடத்துல 0 போட்டுக்கிட்டோம். x அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ எக்ஸோட கெழு என்ன அப்படிங்கிறது √5, அதை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸோட கெழுவை. அடுத்தது சம் 3 பார்ப்போமா. 1/4 x² + x + 8. இதில் வந்து x² கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்குது, 1/4, அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு இங்கே 1 இல்லைனாலும் இங்கே இருக்கிறது என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸின் கெழு என்ன, 1. இப்போ இதுலேயும் வந்து x² மற்றும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்புக்கோவைகளின் ஒவ்வொன்றின் படியினை காண்க. பவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். பவர்ஸ்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், படி அப்படின்னாலே உயர்ந்த அடுக்கு, அந்த எக்ஸ்பிரஷன்லேயே உயர்ந்த அடுக்கு எதுவோ அதை தான் வந்து நம்ம படின்னு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x², y³, z⁴ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலே எது உயர்ந்த அடுக்கோ அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், படி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். 7y + √3 உயர்ந்த அடுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இதோட பவர் என்ன அப்படின்னா இங்கே பவர் எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம படி எடுத்து எழுதிக்கலாம். y⁻1 அப்படிங்கும்போது படி என்ன அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 5x² - x + 10 உயர்ந்த அடுக்கு. இதில் 2 தடவை x வந்திருக்கு. அப்போ படி நம்ம செக் பண்ணணும். இதோட படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2ன்னு. அப்போ இதில் உயர்ந்த படி என்ன அப்படின்னா x², அதாவது படி வந்து 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது மூணாவது எக்ஸாம்பிளில் 2x³ - 6 உயர்ந்த அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வேரியபிள் வந்து 1 கொடுத்துருக்காங்க, அதோட படியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் உயர்ந்த படி. அப்போ x³ அப்படிங்கிறத படி
3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். உயர்ந்த அடுக்கு 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 4th சம்மில் பார்த்தீங்கன்னா 7 உயர்ந்த அடுக்கு. இங்கே 7 அப்படிங்கிறது வந்து எந்த வேரியபிளும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இப்போ எக்ஸ் பவர் 0 அப்படிங்கிறது எனிதிங் பவர் 0 வந்து 1 தானே. அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல எக்ஸை வந்து குறிப்பிடலாம், வேரியபிளை குறிப்பிடலைனாலும் இதை வந்து எக்ஸ் பவர் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் 0 அப்படிங்கிறது படிங்கிறது என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஈருறுப்பு, ஓருறுப்பு, மூவுறுப்பு கோவை இருக்குல்ல, பைனாமியல், மொனாமியல், பாலினாமியல். இதில் வந்து அவங்க ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது படி கொடுத்துருக்காங்க. அந்த படிக்கு உள்ள ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை, ஓருறுப்பு கோவை இதெல்லாம் வந்து நம்மளை கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்மளாக வந்து அதை எப்படி எடுத்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படி 21 உள்ள ஈருறுப்பு கோவைன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. படி 21 உள்ள ஒரு ஈருறுப்பு கோவை, அதை நம்ம எப்படி எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏ எக்ஸ் பவர் 21 + பி. இதில் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஏபியும், எக்ஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா படி 36 உள்ள ஒரு ஓருறுப்பு கோவை. படி 36 உள்ள ஓருறுப்பு கோவை என்ன அப்படின்னா ஏ எக்ஸ் பவர் 36. இதில் ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இது வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக படி 81 உள்ள ஒரு மூவுறுப்பு கோவை கேட்டிருக்காங்க, பாலினாமியல். அப்போ படி 81 உள்ள மூவுறுப்பு கோவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ எக்ஸ் பவர் 81 + பிஎக்ஸ் + சி. இது வந்து 3 உறுப்பு இருக்கிறதுனால இதை மூவுறுப்பு கோவை. இப்போ 81 வச்சு நம்ம மூவுறுப்பு கோவை எடுத்து எழுதியாச்சு.